ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ரூபாயாட்ஸ் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிர்சா அரிஃப் அப்படிங்கிறவங்க தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ. மிரா குக்லாம் அசன் பெக் அரிஃப் அப்படிங்கிறதா இவங்களோட நேம். இவங்களை வந்து மிரா ஜிஹெச் பெக் அரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. 1910 2005 வரைக்குமே வந்து வாழ்ந்துருக்குறாங்க. இவங்க காஷ்மீரில் தான் பிறந்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிற போம் வந்து ஆக்சுவலி வந்து காஷ்மீரி உருதில் தான் வந்து ஒரிஜினலாக வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட், பொயட் அண்ட் ஸ்காலரும் கூட. 1985 வந்து சாகித்ய அகாதமி அவார்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் போம் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ஓவராலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாலுமே வந்து மக்கள் எல்லாமே வந்து கிடைக்காத மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய மெட்டாஃபரிக்கல் டேர்ம்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது மெட்டாஃபரிக்கல் டேர்ம் அப்படின்னா இதை சொல்லி நம்ம ஒன்றை வந்து நம்ம காட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியான டேர்ம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் வைஸாக வந்து சம்மரி பார்த்தலாமா? If an old tree trunk sends out a tender sprout. ஆக்சுவலி வந்து இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரத்தில் உள்ள இந்த பழைய பிரான்ச் இருக்கும்ல, அது வந்து புது டெண்டரான சாஃப்டான ஸ்ப்ரவுட்டை வந்து வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மெட்டஃபரிக்கல் டேர்மாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஓல்டான இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட புது ஜென்ரேஷன் மேலேயுமே வந்து திணிக்கிறாங்க. ஒரு சின்ன நியூ ஸ்ப்ரவுட், அதாவது நெக்ஸ்ட்டு அந்த ஒரு ரிஃபார்மேஷன், இண்டிபெண்டன்ஸ்க்கான ரிஃபார்மேஷன் மேலேயுமே வந்து அவங்களோட பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வில் ஒன் ஹூ நோஸ் கிவ் இட் டிஃப்ரெண்ட் நேம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைஸ்மேன், அதாவது நிறையா நாலேஜ் உள்ள ஒரு அறிவாளியான பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபூலிஷான சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது வந்து அவங்க அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து கெட்டிட்டு அழாமல் அண்ட் புதுசாக வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க நம்புவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. The older order has just been born no more, and idiot may perhaps call it democracy. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் தான் வந்து ட்ரிம்ட் ஆகிருக்கு. அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி உள்ள அந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் தான் வந்து ட்ரிம்ட் ஆகிருக்கே தவிர வந்து அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து அந்த கொலனியல் ரூல் மாதிரியே தான் வந்து இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு பெரிய மாற்றமுமே வந்து இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. அதே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஃபூல்ஸ் மட்டும்தான் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஈக்குவலான டெமோக்ரஸியில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இருக்கிறோம். இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு, நம்ம வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூல்ஸ் தான் வந்து நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Bullet chase a poor fellow, beard eludes his grapes, even in a freedom helpless, hapless, sheep-like must submit to one who kills. Plucksure alone he has changed the cut, it hasn't used. Second stanza என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புவரான மேன் வந்து இன்னுமே வந்து வயலன்ஸ்க்கு வந்து ஆளாக்கப்படுறாரு. அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு புவரான மனுஷனுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கும் கூட ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு ஷெல்டர் வந்து கிடைக்க மாட்டேக்கு. அந்த ஃப்ரீடமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு காமன் மேனுக்கு வந்து இருக்க வேண்டிய பவரும் இல்லை, மிசரபிளும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லாங்க. அண்ட் ஒரு தூக்கம் கூட, ஒரு ஷீப்பு மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீப்புனா அந்த ஆடு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து வேணுங்கிற நேரத்தில் வந்து அதை வந்து கொல்றதுக்கு கூட, மனுஷங்களை கொல்றதுக்கு கூட வந்து இவங்க வந்து தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து அந்த ஒன்லி பக்ஷர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பக்ஷர்னா எதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ரூலர் இல்லை எக்ஸ்ப்ளாய்டர்,
இந்த ஷிப்பை வந்து வெட்டுறவங்க யார், பக்ஷர்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இவங்க ரூலர் இல்லை எக்ஸ்ப்ளாய்டரோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. மேபி ஒன்வர்ட்ஸ்லேருந்து கேட்கலாம். அதுதான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கே தவிர அந்த பிரிட்டிஷ்லேருந்து வந்து லோக்கல் லீடர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு காலத்தில் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணி மக்களை வந்து அப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே லோவரை வந்து பூவரை வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சம்மரியாகவே வந்து சொல்லிடுறேன். அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு கிரிட்டிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கில் உள்ள அந்த பாலிட்டிக்ஸில் அந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சியர் பண்ணுறாங்க. ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து ஸ்லோகன்ஸு அந்த அப்ளாஸ் எல்லாமே வந்து இப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கோ இந்த ஹையர் அஃபீஷியல் அவங்க தப்பு பண்ணாலுமே அந்த மாதிரியான மீட்டிங்கில் வந்து யாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு ஹாலோவாக எல்லாருமே ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பொய்யா வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பீப்புள் வந்து எப்போ வந்து ஒரு ஹங்க்ரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பசியில் இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து தேவையான ஃபுட்டு வந்து கிடைக்க மாட்டேனுது. பூவர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது, ப்ராப்பரான ஷெல்டரில் அவங்க இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு வீடு இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து இன்னும் வறுமையில் தான் வாடிட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த பாலிட்டிக்ஸ் தான் வந்து காரணம் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு நேஷ்னல் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மொத்தத்தில் பிரிட்டிஷ்டேருந்து வந்து நமக்கு விடுதலை கிடைச்சாலுமே வந்து நமக்கு இங்கேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரப்ஷன் நடக்குது, ஒரு லீடர் வந்து அதை வந்து தட்டி கேட்கல, பீப்புள்ஸ் எல்லாமே வந்து சஃபர் ஆகிறாங்க. அண்ட் இதில் ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்யூனிசம் மூலியமாக ரிலீஜியஸ் மூலியமாக மக்கள் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சப்டிவிஷன்ஸாக வந்து பிரித்து மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து கொடுமை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட அந்த ஒரு அவங்களோட ப்ரோஸாக இருக்கலாம், அண்ட் அந்த பெல்லி ஷக்காக இருக்கலாம், அந்த ஹார்ட்டு அந்த லிவர் எல்லாமே வந்து கொதிக்கிற அளவுக்கு வந்து ஒரு லேபரை வந்து ஒரு அவங்களோட ஷோல்டரில் வந்து ரோப்பை கட்டி அந்த ரோப்பை கட்டி அவங்கள இறுக்கி வந்து கொடுமை பண்ணுற அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு சோஃபா செட்டில் ஜாலியாகவும் அண்ட் அதுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் இதே மாதிரி கொடுமையாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A cool capitalist you, Chinar green you look in a spring, turn bloody in an atom. The empty belled poor you lull to sleep, what fire then it's consume you within. ஒரு கேபிட்டலிசமில் இருக்கிறவங்க, அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் ரொம்பவே கூலாக ஒரு ஸ்ப்ரிங் சீசனை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஆட்டம் சீசனில் வந்து நல்லா அவங்க பாடி வந்து நல்லா கூலாக அண்ட் வார்ம்த்து என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க, அடாப்ட் ஆகிக்கிறாங்க, ஆட்டம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஆனால் அவங்க வயது பசிக்கு கூட வந்து ஒரு ப்ராப்பராக ஃபுட் இல்லாமல் தூங்க இடம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதை கன்சியூம் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள அவங்க வந்து எதை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This the Hindus day, the Afghans owe different are the days of Bhagwan and Raman. Blessed indeed the day when people say our own days has come, Afris aspire to see the day of man down. இதில் வந்து ஹிந்துஸ் எல்லாம் தி ஹிந்துஸ் டே ஆகும் அண்ட் முஸ்லீம்ஸை வந்து அஃப்கானாகவும் அப்படி வந்து சொல்கிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு பகவானாக இருக்கலாம், பகவான் வந்து ராமனை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பகவான் ராமன் இதை எல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளெஸ்டாக இருந்தாலும் கூட அவங்களுக்கான டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் கூட பீப்புள்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து அவங்க ஓன் டே வந்து வரலை, இன்னுமே வந்து மக்கள் எல்லாமே வந்து ஒரு கஷ்டத்தில் தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் ரூல் பண்ணும்போது அவங்க நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்கெல்லாம் வெளியே போயிட்டு வந்து நம்மளே வந்து நம்மளை வந்து மக்கள் வந்து அந்த கேபிட்டலிஸ்ட், அதாவது நமக்கு மேலே உள்ளவங்க வந்து நம்மளை அடிமை மாதிரி தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடித்தட்ட மக்களுக்கு வந்து தேவையான எதுவுமே வந்து ப்ராப்பராக கிடைக்கல. ஒரு கம்யூனிட்டியாகவோ ரிலீஜியஸ் மூலியமாகவோ வந்து மக்கள் வந்து பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் போமோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.